नारियल के अंदर बहुत मीठा पानी है. நாரியல்னா தேங்காய், அந்தர்னா உள்ள, தேங்காய்க்குள்ள பகுத் மிகவும் இனிப்பான தண்ணி இருக்கிறது. மீட்டானா இனிப்பான. नारियल के अंदर बहुत मीठा पानी है. नारियल की गरी को लोग अनेक कार्यों में उपयोग करते हैं. தேங்காயினுடைய பருப்பை மக்கள் பல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கே ஏன் கீ போடுறோன்னா இது வந்து ஃபெமினைன், அதனால் நாரியல் கீன்னு போடுறோம். नारियल की गरी को लोग अनेक कार्यों में उपयोग करते हैं. नारियल की पकी गरी को सुखा लेते हैं. நாரியல் தேங்காயுடைய அந்த முற்றிய பருப்பை உலர்த்தி கொள்கிறார்கள். உசே கோப்ரா கஹத்தே ஹை, அதை கொப்பரைன்னு சொல்கிறாங்க. உசே கோல்ஹூ மே டால்கர் நிச்சோட்டே ஹை. கோல்ஹூனா நம்ம செக்கிலிடுவோம் இல்லைங்களா, செக்கிலிட்டு ஆட்டிக்கிறாங்க. ஆட்டி தேல் நிக்கால்தே ஹை, எண்ணெய் வெளியே எடுக்கிறாங்க. नारियल का तेल दीप जलाने और सिर पर लगाने के काम में आता है. नारियल का तेल இங்கே ஏன் கா போடுறோன்னா இது வந்து மாஸ்குலைன். நாரியல் தேங்காவுடைய எண்ணெயை விளக்குக்கும் தலையில், சிர்னா விளக்கு, சிர்னா தலை, தலையில் தடவிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. நாரியல் கே பத்தே சே, பத்தேனா இலை, அந்த ஓலை. இங்கே ஏன் கே போடுறோன்னா இது நிறைய இருக்குது, இலைகள், ஓலைகள். नारियल के पत्ते से चढ़ाइयाँ, चढ़ाईना पायगल, बनाई जाते हैं. नारियल के पत्ते से चढ़ाइयाँ बनाई जाते हैं. தேங்காயுடைய அந்த ஓலைகளை கொண்டு பாய்கள் செய்யப்படுகின்றன. उसके रेशों से चटाइयाँ, रस्सी, तैली आदि अनेक तरह की उपयोगी चीजें बनाई जाती है. அதனுடைய நார், ரேஷோன்னா நார், சேனா ஃப்ரம் தட் அந்த ரேஷோன், அந்த நாரின்ல சடாயியா பாய்கள், ரஸ்ஸினா கயிறு, தைலினா பை முதலிய, ஆதினா முதலிய, அனேக் பலவித பொருட்கள் செய்யப்படுகின்றன.